யூனிட் 3 டோபாலஜி. டோபாலஜியில் நிறைய நம்ம எப்படி ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் சில ரிசல்ட் ஓரியன்டாக பல விஷயங்களை பார்த்தோமோ, அதுபோல் டோபாலஜிலையும் யூனிட் சின்னது, ஃபோரியர் சீரிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான். கொஞ்சம் ரிசல்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இது புதுசு, பிஜிடிஆர்பி பொறுத்த வரையில். பாலி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இதில் சில கண்டென்ட் வந்து தெரிஞ்சிருக்கலாம். பிஜி உள்ளவங்களுக்கு பாருங்கள், நிறைய நம்ம எம்சிக்யூவாக இதை பயிற்சி எடுத்தோம்னா புரியாத சில ஏரியாக்கள் கூட அட்லீஸ்ட் மெமரி பேஸ்லையாவது கொஸ்டின்ஸை உள்ளே ஏற்றிடலாம். அதனால திரும்ப திரும்ப இதில் நம்ம டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணுறது ஒன்று தான் இதுலேருந்து நம்ம மார்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே எடுக்கிறது. இதுவும் கிளாசிக்கல்லையும். ஸோ பார்ப்போம். அதில் முதல் கிளாஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். பெரிய சிக்கல் எதுவும் எனக்கு தெரிஞ்சதில் முதல் ஒரு 2-3 கிளாஸில் எதுவும் ஏற்படாது. கம்பேர் டு அல்ஜிப்ராவை கம்பேர் பண்ணும்போது, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸை கம்பேர் பண்ணும்போது, ஈவன் டிஜே கம்பேர் பண்ணும்போது கூட இந்த யூனிட்ல கான்செப்ட் ஈஸியாக ஏற்றிடலாம். கொஞ்சம் ரியல் அனாலிசிஸுடைய விஷயங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் அதில் போதுமானது. ரியலில் பார்த்துருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் இந்த ஓப்பன் செட்டாக இருந்தாலும் சரி, க்ளோஸ் செட்டு, இன்டீரியர் பாயிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய சில விஷயங்கள், அதே போல் மெட்ரிக் ஸ்பேஸு. மெட்ரிக் நமக்கு டைரெக்டாக ரியலில் இல்லைனாலும் கூட, ஆனால் இங்கே நம்ம பயன்படுத்துகிற ஒரு சூழல் இருக்குது, அதெல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ டோபாலஜி அப்படிங்கிறது ஸ்பேஸை பற்றி நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ முதல்ல வந்து டோபாலஜி செட்டை டிபெண்ட் பண்ணிடலாம். டோபாலஜி ஸ்பேஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பாருங்க. எ டோபாலஜி ஆன் எ செட் எக்ஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டவ் ஆஃப் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். சிம்பிள் ஒவ்வொரு புத்தகத்தில் ஒரு மாதிரியான குறியீடுகளை பயன்படுத்தலாம். ஸோ இந்த டவ் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறேன், டவ். ஸோ எ டோபாலஜி ஆன் எ செட் எக்ஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு எக்ஸுங்கிறது ஒரு செட் எடுத்திருக்கிறோம். இந்த எக்ஸுங்கிற செட்டில் நான் வந்து டோபாலஜி செட்டில் எக்ஸுங்கிற செட்டில் டவுங்கிறத கலெக்ட் பண்ணுறேன். அப்போ அந்த கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த டவ் அப்படிங்கிறது எக்ஸோட ஒரு சப்செட்டாக இருக்குது. அது கீழே இருக்கக்கூடிய இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து டோபாலஜி செட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த டோபாலஜி செட்டை ஒரு ஸ்பெசிஃபைடு ஆர்டரில், ஆர்டர்ட் பேர் இப்படி சொல்கிறோம் இல்லையா, எக்ஸ் அப்படிங்கிற டோபாலஜி செட்டில் நான் டிஃபைன் பண்ண ஒரு கலெக்ஷன் ஆஃப் சப்செட் எக்ஸில் அந்த டவ் அப்படிங்கிறது, அதை இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ட் பேரில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்டரில் எழுதுனீங்கன்னா இதை நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதல்ல டோபாலஜி செட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ டோபாலஜி செட்டுக்கு 3 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாருங்க. எம்டி செட்டும் அந்த செட்டும் எதில் இருக்கணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ண டவுல இருக்கணும். எக்ஸுங்கிறது ஒரு செட்டு, டவ் நாம் வந்து கலெக்ட் பண்ணுற சப்செட்டு. அந்த டவ் அப்படிங்கிற சப்செட்டில் நம்ம கலெக்ட் பண்ணுற டவ் அப்படிங்கிற சப்செட்டில் எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு முதல்ல பார்த்துக்காங்க. எம்டி செட்டும் அந்த செட்டும் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கண்டிஷன் நம்பர் 1, ப்ராப்பர்ட்டி 1 அப்படிங்கிறோம். ஸோ பை அண்ட் எக்ஸ் ஆர் இன் த செட் எதில் இருக்கணும், கலெக்ஷன் ஆஃப் டவுல இருக்கணும். ரெண்டாவது, the union of element of any sub collection of tau. டவுல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டவுல பையும் எக்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் யூனியன் போடுங்க. பை யூனியன் எக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா மறுபடி எக்ஸ் கிடைச்சிரும். அந்த எக்ஸ் எங்கே இருக்குன்னா அகைன் இன் டவ், அந்த சப் கலெக்ஷன்லேயே இருக்கு. அப்போ யூனியன் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் எனி சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ். அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த கலெக்ஷன்ல இருந்து எந்த எலமெண்ட் எடுத்து யூனியன் பண்ணிட்டே போனாலும் அது அதே கலெக்ஷன்ல இருந்ததுன்னா கண்டிஷன் நம்பர் 2 ஹோல்ட் ஆகுதுன்னு அர்த்தம். மூணாவது என்ன சொல்லியிருக்காம பாருங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் எனி பைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ். அதே போல பையுக்கும் நான் எக்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன், குறிப்பாக இந்த டவுக்கு. இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு என்ன செட்டு கிடைக்கும், ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது அந்த எம்டி செட் சொல்கிறோம் இல்லையா, அது அகைன் இஸ் இன் டவ், அதிலே வரணும். ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நம்ம வந்து டோபாலஜிக்கல் செட் அப்படிங்கிறோம். ஒன்ஸ் மோர் பாருங்க. A topology on a set X is a collection of tau of subset X having the following property. Condition number 1, pi empty set and X are in tau. நீங்கள் கலெக்ட் பண்ணுற டவுல இருக்கணும். அந்த டவுல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு யூனியன் பண்ணி கிடைக்கக்கூடியது எல்லாமே
அகைன் டவுலே இருக்கணும். இன்டர்செக்ஷன் பண்ணி வரக்கூடிய அந்த எல்லாமே அந்த ஃபைனட் கலெக்ஷன் எல்லாமே அகைன் டவுல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 3மே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அதை நம்ம டோபாலஜிக்கல் செட் எக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். அதை ஒரு ஸ்பெசிஃபைடு ஆர்டரில் எழுதுனீங்க, இந்த எக்ஸ் கம்மா டவ் அப்படி எழுதுறத நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படிங்கிறோம். கீழே அதுதான் அடுத்த டெஃபினேஷனில் வச்சுருக்கோம். A set X for which the topology tau has been specified is called X comma tau is called a topological space. ஸோ நமக்கு இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற டார்கெட் என்ன அப்படின்னா இங்கே ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்க்கான கண்டிஷன்ஸை கேட்கலாம். ஏன்னா இது முதல் டைம் நம்ம பிஜி லெவலில் இந்த யூனிட்டை உள்ள கொண்டு வந்திருக்கிறதுனால நம்ம இங்கிருந்தெல்லாம் நிறைய டெஸ்ட் போட்டு போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிப்பீட் பண்ணி மைண்டில் ஏற்றுவோம். இப்போ இந்த தருணத்தில் எல்லா ஆசிரியர்களுமே டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்க்கு இந்த 3 கண்டிஷனை நான் வச்சுக்கணும். எப்போ கேட்டாலுமே பை அண்டு எக்ஸ். பொதுவாகவே இந்த பை அண்ட் எக்ஸுங்கிறது ஒரு ட்ரிவியல் கண்டிஷன் தான். நீங்கள் எடுக்கிற எக்ஸுங்கிறது தான் டோபாலஜிக்கல் செட், அதில் பைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கலெக்ஷனில் கண்டிப்பாக பை அண்ட் எக்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து ட்ரிவியல் கண்டிஷனாகவே எடுத்துக்கலாம். நம்பர் 1. ரெண்டாவது, யூனியன் பண்ணி வரக்கூடியது எல்லாமே டவுல் இருக்கா, இன்டர்செக்ஷன் பண்ணி வரக்கூடிய எலமெண்ட் டவுல் இருக்கா, இந்த செகண்ட் தேர்டை இன்டெப்த்தாக செக் பண்ணிக்கிட்டா போதுமானது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து கேட்கலாம். நிறைய இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் போட்டு பயிற்சி எடுத்துக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வருதா அப்படிங்கிறத. ஒரு கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் அப்படிங்கிறதுல ஏ கமா பி கமா சி. ஸோ எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் டவ் அப்படின்னு ஒரு கலெக்ஷனை எடுக்கணும், ஒரு சப் கலெக்ஷனை எடுக்கிறேன். அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா இப்போ டவ் அப்படிங்கிற கலெக்ஷனில் நான் பையும் எக்ஸும் எடுத்துக்கிறேன். பையும் எக்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு இந்த டவ் அப்படிங்கிறது டோபாலஜிக்கல் ஸ்பேஸை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸுங்கிறது ஒரு செட்டு, அதில் டவ் அப்படிங்கிறது ஒரு சப்செட் எடுத்திருக்கேன். வழக்கம்போல முன்ன சொன்ன டெஃபினேஷன் அதுதான். எக்ஸுங்கிறது ஒரு செட்டு, அதில் டவ் அப்படிங்கிற ஒரு சப்செட் எடுத்திருக்கேன். இந்த சப்செட் வந்து 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். முதல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பை அப்படிங்கிற எம்டி செட்டும் எக்ஸுங்கிற செட்டும் எதில் இருக்கணும் அப்படின்னா டவ்வில் இருக்கணும். இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்காங்க. பை அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டவ் அப்படின்னா முதல் கண்டிஷன் ட்ரூ. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த கலெக்ஷன்ல டவுங்கிற கலெக்ஷன்ல யூனியன் பண்ணி பாருங்க. இப்போ பையுக்கும் அந்த எக்ஸுக்கும் யூனியன் பண்ணா கிடைக்கிறது எக்ஸ் தான். ஸோ அது பிலாங்ஸ் டு டவ்வா அப்படின்னு பார்த்துக்காங்க. கண்டிப்பாக டவுல் இருக்கு. ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சது. மூணாவது என்னன்னா, இன்டர்செக்ஷன் எடுக்கணும். நீங்க கலெக்ட் பண்ண டவுல பையுக்கும் எக்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் என்ன வருங்க, பைக்கும் எக்ஸ் இன்டர்செக்ஷன் போட்டா பை வரும். அந்த பை டவுல் இருக்கான்னு பார்த்துக்காங்க. இருக்கு. ஸோ அப்போ முதல் கண்டிஷன் ஹோல்ட் ஆகுது, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகுது, மூணாவது ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ கண்டிப்பா நம்ம எடுக்கக்கூடிய இந்த டவ் அப்படி நம்ம செலக்ட் பண்ண இந்த கலெக்ஷனை டோபாலஜிக்கல் ஸ்பேஸை கொடுக்குது. அப்போ டவ் இஸ் ஏ டோபாலஜி ஸ்பேஸ். தேர்ஃபோர் டவ் இஸ் ஏ டோபாலஜி. இது வந்து ஒரு டோபாலஜி செட்டை கொடுக்குது ஆன் எக்ஸ்ல அப்படின்றத பார்த்து வச்சுக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நம்மளால எழுப்ப முடியும். ஒன் மோர் கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் அதே எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏ கமா பி கமா சி ஒரு செட்டு, அதில் ஒரு சப்செட் டவ் டிஃபைன் பண்ணுறேன். என்னென்ன இருக்குது அப்படின்னா டவ்வில் எம்டி செட் எடுத்துக்கிறேன், எக்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஏ கமா பி இந்த செட்டை எடுக்கலாம். ஏ கமா பி அண்ட் தென் பி அகெயின் பி கமா சி. இது எல்லா கலெக்ஷனும் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது ஒரு செட்டு, டவ் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிட்ட சப் செட் சப் கலெக்ஷன். இது 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். கண்டிஷன் நம்பர் 1ல என்ன வரணும்? எஸ் சி சி கமா ஏ போடலாமாங்க சார்? என்ன வேணாலும் போட்டுக்காங்க. அவங்க கொடுக்குற டவுக்கு நீங்க டோபாலஜி 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துக்காங்க. ஓகே ஓகே தேங்க்யூ இது சார். வந்து இது என்ன வேணாலும் வரலாம். அவங்க எக்ஸ் செட்டை கொடுத்துட்டு சப்செட் ஏதாவது வேணாலும் கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த 3 கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டவ் அப்படிங்கிறது டோபாலஜியா இல்லையான்னு சொன்னால் போதும். முதல் கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க வருதான்ட்டு. பையும் எக்ஸும் உள்ள இருக்கணும். இருக்கா பாருங்க, பை இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸுங்கிறது ஏபிசி. இந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏ கமா பி கமா சின்னு போடுறதா கூட சரி.
ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. 2வது கண்டிஷனை செக் பண்ணுங்க. இங்கிருந்து நீங்க இந்த டவுல இருக்கக்கூடிய எந்த 2 எலிமெண்ட் எடுத்து நீங்க யூனியன் பண்ணாலும் சரி, கிடைக்கிற ஆன்சர் டவுலயே இருக்கணும். பைக்கும் எக்ஸ்க்கும் யூனியன் எக்ஸ் தான். அது டவுல இருக்கு. பைக்கும் ஏ கமா பிக்கும் யூனியன் எடுத்தாலும் ஏ கமா பி தான். பி, பிசி எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு. வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸுக்கும் ஏபிக்கும் யூனியன் போடுங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். எக்ஸுக்கும் ஏபிக்கும் யூனியன் போட்டா என்ன வருங்க? எனிபடி ஐடியா இருக்கா? எக்ஸுக்கும் ஏபிக்கும் யூனியன் பண்ணா எக்ஸ் சார். எக்ஸ் தான் மேல இருக்கு பாருங்களேன். ஓகே ஓகே சார். யூனியன் போட்டா எக்ஸே வரும். கரெக்ட்டுங்களா? அது உள்ளே தான் இருக்கு. சரி, ஏபிக்கும் பிக்கும் யூனியன் போடுங்க. இது ரெண்டுக்கும் யூனியன் பண்ணா ஏபி ஏபி வரும். தான் சார். ஏபி தான் சார் வரும். டவுலே இருக்கா பாருங்க, இருக்கு. அடுத்ததுங்க வேற ஏதாவது பிக்கும் பிசிக்கும் யூனியன் பண்ணா பிசி, பிசி டவுல இருக்கு. ஸோ அப்போ நீங்க அந்த யூனியன் எடுக்கிற எல்லா கலெக்ஷனும் பிலாங்ஸ் டு டவு தான். 3வது கண்டிஷனை செக் பண்ணி பாருங்க. இன்டர்செக்ஷன் போட்டு பாருங்க. பைக்கும் எக்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டா பை, எக்ஸுக்கும் ஏ கமா பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா ஏ கமா பி பொதுவாக வரும். அது டவுல இருக்கு. அல்லது ஏ கமா பிக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து பாருங்க என்ன வருதுன்ட்டு. ஏ கமா பிக்கும் பிக்கும் பி சார். பி டவுல இருக்கா? எஸ் சார். எஸ் ஸோ சார். அப்போ எது செஞ்சாலும் அப்போ இன்டர்செக்ஷன் பார்த்து நீங்க செக் பண்ணாலும் பிலாங்ஸ் டு டவு தான். தேர்ஃபோர் டவு இஸ் ஏ டோபாலஜி. அடுத்து பாருங்க இன்னொரு கொஸ்டின். டோபாலஜி இல்லைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க. அதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த செட்ல ஏ கமா பி கமா சி இதை எடுத்துக்கிறேன். டவ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் நான் செட் பண்றேன். அந்த கலெக்ஷன்ல என்ன நான் கொடுக்குறேன்னு பாருங்க. எக்ஸ் கமா பை கமா சிங்கிள்டன் ஏ அண்ட் சிங்கிள்டன் பி இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்க. டவுங்கிறது டோபாலஜியா இருக்கா எக்ஸுங்கிற செட்டுக்கு அப்படின்னு செக் பண்றோம். முதல் கண்டிஷன் ட்ரூவா? அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பொறுத்தவரை ட்ரிவியலி ட்ரூ அப்படிங்கறது நான் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் செக் பண்ணிக்காங்க. எக்ஸும் பையும் உள்ள இருக்கா? சார். ஆமா கண்டிப்பா இருக்கு. அப்போ முதல் கண்டிஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சாட்டிஸ்ஃபை ஆகுது. பை கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு டவ், இது ட்ரூ. 2வது கண்டிஷன் எடுத்து செக் பண்ணி பாருங்க. செகண்ட் கண்டிஷன்ல யூனியன் பண்ணிட்டே வாங்க. எக்ஸுக்கும் பைக்கும் யூனியன் பண்ணா எக்ஸ் கிடைக்குது. ஸோ அது இருக்கு. இப்போ அதே எக்ஸுக்கும் ஏவுக்கும் யூனியன் பண்ணா என்ன வரும்? ஏ கிடைக்கும். அது இருக்கு. ஏவுக்கும் பிக்கும் யூனியன் பண்ணுங்களேன் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏ யூனியன் பி என்ன வருதுங்க ஆன்சர்ல? ஏ பி சார். ஏ கமா பி வரும் சார். Does not belongs to செட்ல இல்ல. முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க இந்த கேஸே ஃபெயிலியர் ஆனனால தேர்ட் கேஸ் போக வேண்டிய அவசியம் எழாதுன்னு நினைக்கிறேன். therefore tau is not a topology. tau is not a topology. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸாம்ல பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் வருது அப்படின்னா விட்டுறாம ட்ரை பண்ணி அதை முயற்சி பண்ணி போடுங்க. ஒன் மோர் எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 இதை எடுத்துக்கலாம். எக்ஸுங்கிற செட்டில் 1ல் ஆரம்பித்து 4 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு கலெக்ஷன் டவ். இந்த கலெக்ஷனில் டவ் அப்படிங்கிற கலெக்ஷனில் என்னென்ன செட் இருக்கு பாருங்க. பை, எக்ஸு, 1, 3, 1, 3, 1, 2, 1, 2, 3. ஸோ இதெல்லாம் எலமெண்ட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ் தான் உள்ளே வச்சுட்டோம். இதெல்லாம் உள்ளடக்கினது நம்ம டவ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இது டோபாலஜியை கொடுக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணி பாருங்க. டக்குன்னு அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. மைண்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். முதல் கண்டிஷன் ட்ரூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பையும் எக்ஸும் இருக்கணும், பிலாங்ஸ் டு டவ். ஓகே. 2வது கண்டிஷன் பார்த்துக்காங்க. அடுத்து இது ஓகே ஆச்சுன்னா நம்ம ஒன்று 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்காங்க. யூனியன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும். 1க்கும் 3க்கும் யூனியன் பண்ணா 1, 3. ஸோ 1க்கும் 1, 3க்கு யூனியன் பண்ணால் அகைன் 1, 3 இருக்கும். 1க்கும் 1, 2க்கு யூனியன் பண்ணால் 1, 2 வருது. இது 2 எடுத்து யூனியன் பண்ணால் 1, 2, 3 வருது. யூனியன் சக்ஸஸ் ஆகுதுங்களா? ஆமாம். செகண்ட் கண்டிஷன் யூனியன் எடுத்தீங்கன்னா பிலாங்ஸ் டு டவ். டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். 3வது கண்டிஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இன்டர்செக்ஷன் போட்டு பாருங்க. இன்டர்செக்ஷன் பிலாங்ஸ் டு டவ்வாக தான் இருக்கும்.
செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க எந்த செட்டுக்கு இன்டர்செக்ஷன் போட்டாலும், சப்போஸ் இப்போ 1, 3 எடுத்துக்கிட்டு 1, 2, 3 எடுத்துக்கிட்டு 1, 2 கூட இன்டர்செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, 1, 2 வரும். 1, 2 பிலாங்ஸ் டூ டவ். ஸோ தேர்ஃபோர் டவ் இஸ் எ டோபாலஜி. டவ் இஸ் எ டோபாலஜி. ஸோ இன்னும் ஒரு 2 கொஸ்டின் தரேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி டோபாலஜினா என்ன அப்படிங்கிறத முதல்ல பரிச்சயம் ஆயிடுங்க. இதை வந்து டவ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது முதல் கொஸ்டினா எடுத்துக்கிறோம். இதே எக்ஸுக்கு இங்க மேல போட்டுக்கிற அதே சேம் எக்ஸுக்கு டவ் 2 டோபாலஜியா இருக்கா அப்படிங்கிறத ஃப்ரீ டைம்ல செக் பண்ணுங்க. 3வது கொஸ்டின் வந்து டவ் 3 டோபாலஜியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. நவ் கோ ஃபார் டவ் 2 டிஃபைன் சார் பண்ணிடுறேன். லாஸ்ட் என்ன 2 ஆப்ஷன்ல 1,2 1 2 3 அதுல இன்டர்செக்ஷன் எடுத்தா 1 2 தான் வருது சார். அது எதுக்கு சார்? இருக்குதுங்களா சார்? எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட் 2க்கு இன்டர்செக்ஷன் எடுத்தாங்க சார். 1 2 1 2 3ல. இன்டர்செக்ஷன் எடுத்தா 1, 2 மட்டும் வருதுங்களா? ஆமா சார். டவுல் 1, இல்லைங்களே. 2 டவுல் இருக்கே பாருங்க. நான் 1, 2 ஓகே. இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா 1, 2 ஆன்சர் வரும். 1, 2 பக்கத்துலயே இருக்கு. ஓகே. இப்போ டவ் 2 நான் டிஃபைன் பண்ணி கொடுத்துறேன். அது டோபாலஜி ஃபார்ம் ஆகுதா இல்லையாங்கிறத பார்த்துக்காங்க. 5, 1, 2, 4, 1, 2 and 1, 4, 2, 4, 1, 2, 4 அண்ட் எக்ஸ். இதை ட்ரை பண்ணிக்காங்க. இன்னொரு கொஸ்டின் அடிஷ்னலாக கொடுக்குறேன். அது என்ன வருதுன்றதையும் பார்த்து உறுதிப்படுத்திக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5, 1, 2, த்ரீ இந்த இடம் 3ங்க. 1, 2, 2, 3, 1, 2, 3. இந்த 2 சம் சொல்லுங்க மேடம். எக்ஸ்ங்க சார் அதுக்கு வருமா? இல்ல கொடுக்கல. எக்ஸ் போடல நான் அதுல. முடிஞ்சு போச்சு. எக்ஸ் இல்லைனாவே அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? முடிஞ்சு இங்கே சொல்லிடலாம். ஏன்னா பையன் எக்ஸ் இதுல இல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது டோபாலஜி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்காங்க. இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரே எக்ஸுக்கு 3 கொஸ்டின் செட் பண்ணியிருக்கிறோம். இதில் பாருங்க சம் எழுதும் போதே கண்டுபிடிச்சிட்டாங்க. எக்ஸ் இல்லைங்கிறதுனால கண்டிப்பா முதல் கண்டிஷனே அவுட். அதில் பையன் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு டவ் 3ன்னு வரணும். ஸோ அது இல்லைங்கிறதுனால நாட் ஏ டோபாலஜி. தேர்ஃபோர் டவ் 3 இஸ் நாட் ஏ டோபாலஜி. டவ் 3 இஸ் நாட் ஏ டோபாலஜி. ஸோ இப்போ ஓரளவுக்கு டோபாலஜிங்கிறது ஐடியா கிடைச்சிருக்கும். டோபாலஜி தாங்க சார். டவ் 2 டோபாலஜியா வந்துடும். ரைட்டுங்களா? சரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டிக் அடிச்சிடறேன். இது டோபாலஜி, இது நாட் ஏ டோபாலஜி. தேர்ஃபோர் டவ் 2 இஸ் ஏ டோபாலஜி. ரைட், ஓகே. இனி மெட்டீரியலுக்குள்ள போயிடலாம். அடுத்து என்ன